ஏன் பங்காரு இப்படி உட்கார்ந்துருக்க? நான் பாட்டுக்கு மல்லிக்கூட இங்கே வந்துட்டேன். எங்கள் அம்மா எப்படி இருக்காங்களோ என்னமோ. என்னை விட்டா எங்கள் அம்மாவுக்கு யாரும் இல்லை. யாரோ சொந்தக்காரங்க கூட தான் இருக்காங்க. உங்க சித்தப்பாவாமே. நீயும் மல்லி அக்காவும் எங்க போயிருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுக்க உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்கள விசாரிச்சேன். அப்பதான் உங்க அம்மா சொன்னாங்க, நீ வர வரைக்கும் உங்க சித்தப்பா அங்கதான் இருப்பாராம். நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க நல்லதா இருக்காங்க. அப்படியா? ராமசாமி சித்தப்பா வந்திருக்காரா? அது போதும் எனக்கு. இனிமே எனக்கு கவலையே இல்லை. ஸ்ரீசக்கரம் திருடு போனதுலேருந்து சக்கராபுரி முழுக்க சோகத்தில் ஆழ்ந்திருக்கு. ஸ்ரீசக்கரம் சீக்கிரம் கிடைக்கணும்னு எல்லா இடங்கள்லயும் பூஜை ஹோமம்லாம் நடக்குது. ஸ்ரீசக்கரம் காணாம போனதுனால அம்மனுக்கு கோபம் வந்துருச்சோ என்னமோ. இருக்கலாம்மா. அம்மனை சாந்தப்படுத்துறதுக்காக தான் இப்படி பூஜையெல்லாம் பண்றாங்களோ என்னமோ. ஆனா கோயில் கதவை ஒழுங்கா திறக்க மாட்டேங்கிறாங்க. நித்திய பூஜை எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. விருப்பாட்ச சாஸ்திரிகள் கூட கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாரு. யார் என்ன பண்ண முடியும்? அதனாலதான் நம்ம ஊரே பாழடைஞ்சு போன மாதிரி தெரியுது. ஸ்ரீசக்கரம் வந்துருச்சுன்னா எல்லாம் பழைய மாதிரி சரியாயிடும்லப்பா. ஆமாம்மா. இப்போதைக்கு இந்த சுந்தரி அம்மாவால தான் எல்லாம் நடக்கும்னு தோணுது. கூடிய சீக்கிரம் நம்ம ஊருக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறத மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும். ஆமாப்பா, ஸ்ரீமதி அம்மா 3 இடத்துக்கு போக சொல்லிருக்காங்க. இதுதான் முதல் இடம். இன்னும் 2 கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னா ஸ்ரீசக்கரம் அதே இடத்துக்கு வந்துருமா. அது ஒண்ணு மட்டும் நடந்துருச்சுன்னா ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்க முடியும். என்ன ஆச்சு? அந்த பொண்ணு கிடைச்சாலா? விக்கிரகம் கிடைச்சதா? இன்னும் எந்த செய்தியும் வரல. என் ஆளுங்க எல்லா பக்கமும் தேடுறாங்க. இப்ப நான் சொல்றதை நீங்க கேளுங்க. வீட்டில் நிம்மதியா போய் ஓய்வெடுங்க. எனக்கு விஷயம் தெரிஞ்சதும் நானே உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை முடிஞ்சா நானே நேரடியா வரேன், உங்களுக்கு சேவை பண்ண. எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தாதீங்க. என்னுடைய கவலை உங்களுக்கு எப்படி தெரியும்? இருங்க, தேநீர் குடிச்சிட்டு போலாம். என் பொண்ணு இஞ்சி போட்டு தேநீர் நல்லா தயார் பண்ணவா. குடிங்க, பித்தமும் குறையும். அதுக்கப்புறம் யாருக்குங்க பித்தம்? உங்களுக்கு இருக்கும், உங்க வம்சத்துக்கு இருக்கும். போய் குடிங்க. அந்த பையனும் பொண்ணு உங்க வீட்டுல தானே இருந்தாங்க. உங்க பொண்ணு அவ கூட நல்லா பழகுனால. போய் உங்க பொண்ணை விசாரிச்சா எங்க இருக்காங்கன்னு தெரியும். அந்த வேலையை நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன். அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தேவிகா கிட்ட சொல்லலையா? ஒரு வேலை சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்கள கூட்டிட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்தியிருப்பேன். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. சொல்லிட்டேன்ல, நீங்க வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துக்குங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போகிறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.